ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இட்லிக்கு தொட்டுக்கிற மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சாக ஒரு சட்னி. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். கொண்டக்கடலை வச்சு சட்னி பண்ண போகிறோங்க. சூப்பரான இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறத தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த கொண்டக்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், கூட 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட பாருங்கள், 1 கப் அளவு கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சு 5 விசில் விட்டு வேக வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இது கூட உப்பு, கொஞ்சமாக புளி 2ம் சேர்த்து நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக சட்னி மாதிரி தண்ணி விட்டு அரைச்சிக்க வேண்டியது தான். எவ்வளோ சுலபமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சட்னி. கொண்டக்கடலை மட்டும் நைட்டு ஊற வச்சு வேக வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. அவ்வளோ ஹெல்த்தியான சட்னிங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இது கூட தண்ணி நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு புளி சேர்த்து அரைக்கிறதுனா அரைக்கலாம், இல்லைன்னா மேலே எலுமிச்சம்பழத்தை பாதி அளவு புளிஞ்சிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இட்லிக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி இல்லை பொட்டுக்கடலை சட்னி எப்பவும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொண்டக்கடலையை ஊற வச்சு ஒரு தடவை வித்தியாசமாக பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை 4ம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க, செம்ம சூப்பராக சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம், அருமையாக இருக்கும். சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.